Exercise 1.7 second sum. Determine the values of lambda for which the following system of equation x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0 has a unique solution, non-trivial solution. இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இதுக்கு லாம்டாக்கு பதிலாக எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது யூனிக் சொல்யூஷன் வரும், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது ட்ரிவியல் சொல்யூஷனை தான் டினோட் பண்ணுறாங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனில் ட்ரிவியல் சொல்யூஷனை ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கிவன் சிஸ்டத்தை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓ அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு எழுதியிருக்க. அடுத்து ஏ பை ஓ அப்படிங்கிற ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸு. ஓகே, உன்னுடைய லாம்டா அப்படிங்கிற வேல்யூ தேர்ட் ரோக்கு கொண்டு வரணும். எப்போவுமே இந்த லாம்டா மியூ அப்படிலாம் வந்தது அப்படின்னா அதை லாஸ்ட் ரோக்கு கொண்டு வர ட்ரை பண்ணு. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலாம், R2வையும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? therefore R2 goes to R3, R3 goes to R2. ஸோ லாம்டா தேர்ட் ரோவை கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பிளேஸில் உள்ள எலமெண்ட்டு பைவட் எலமெண்ட்டு, அதுக்கு பிலோவில் உள்ள ரெண்டு எலமெண்ட்டையும் ஜீரோவாக மாற்றுறேன். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to R2 minus 2R1, R3 goes to R3 minus 4R1. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு டேம் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -1 அப்படிங்கிறது பைவட் எலமெண்ட், இதுக்கு பிலோவில் இருந்த -1 ஜீரோவாக மாற்றணும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் R3 goes to R3 minus R2. ஸோ அந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஒரு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மெட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன் வரணும். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ கிடச்சிருக்கும், ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பை ஓவும் 3 அப்படின்னு இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படிதானே? ஏன்னா நம்ம சம்மில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பை ஓவும் 3 வரணும் அப்படின்னா லாஸ்ட் ரோ கண்டிப்பாக ஒரு நான் ஜீரோ ரோவாக இருந்திருக்கணும். இதில் இந்த 3 எலமெண்ட் ஜீரோவாக இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட் கண்டிப்பாக நான் ஜீரோ அப்படின்னு சொல்லணும். இது நான் ஜீரோவாக இருக்கணும்னா லாம்டாக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ புட் லாம்டா நாட் ஈக்குவல் டு 8. therefore rank of a by o equal to rank of a equal to 3 equal to number of unknown. So system consistent trivial solution. rank of a வும் rank of a by o வும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா கன்சிஸ்டண்டாக இருந்து ட்ரிவியல் சொல்யூஷன் இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பை ஓவும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்கணும். நம்ம சம்மில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3, அப்போ ரேங்க் 3யை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் ரோ வந்து 0 ரோவாக இருந்திருக்கணும். அப்போ லாஸ்ட் ரோ 0 ரோவாக இருக்கணும்னா இந்த லாம்டா மைனஸ் 8ங்கிற பிளேஸில் 0 வரணும். அப்போ லாம்டாக்கு பதிலாக 8 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஏ பை ஓ ஈக்குவல் டு அந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதில் லாம்டாக்கு பதிலாக 8 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாம்டாக்கு பதிலாக 8 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக 0 வந்துருக்குதா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மி. ஸோ அப்போ கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? தென் இப்போ அந்த கடைசியாக உள்ள ஏ பை ஓ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருந்து 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். x plus y plus 3z equal to 0 minus y minus 4z equal to 0. ஓகேவா? இது வந்து 1 parameter family. ஸோ அப்போ z அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக k எடுத்திருக்கும். z equal to k அப்படிங்கிறத செகண்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணால் -y minus 4k equal to 0. ஸோ அப்போ y equal to minus 4k. ஸோ z equal to k, y equal to minus 4kவை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ x minus 4k plus 3k equal to 0. minus 4k plus 3k அப்படின்னா minus k ரைட் சைடில் போகும்போது plus k அப்படின்னு வந்திருக்கும். அப்போ x ஓட வேல்யூ k, y ஓட வேல்யூ minus 4k, z ஓட வேல்யூ k அப்படின்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு x, y, z equal to k, minus 4k, k belongs to r minus singleton 0. ஏன் இந்த இடத்துல k minus r minus singleton 0 போடுறோம் அப்படின்னா கொஸ்டினில் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனில் ட்ரிவியல் சொல்யூஷனை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நீ கேக்கு பதிலாக 0 அப்படின்னு போட்டால் அப்படின்னா இந்த 3 வேல்யூவும் உனக்கு 0 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அது ட்ரிவியல் சொல்யூஷனில். ஓகேவா? பட் கொஸ்டினில் நான் ட்ரிவியல் கேட்டதுனால கேக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன போடாத, 0 போடாத. அதனால் k belongs to r minus singleton 0. ஓகேவா? இந்த சம்மில் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. Exercise 1.7 third Roman. By using Gaussian elimination method, balance a chemical reaction equation. So given C2H6 plus O2 goes to H2O plus CO2. ஓகேவா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இப்போ லெஃப்ட் சைடில் வந்து கார்பன் ஆட்டம் 2 இருக்குது, பட் ரைட் சைடில் கார்பன் ஆட்டம் 1 தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் ஆட்டம் 6 இருக்குது, பட் ரைட் சைடில் ஹைட்ரஜன் ஆட்டம் 2 தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஆக்சிஜன் ஆட்டம் 2 இருக்குது, பட் ரைட் சைடில்
3 இருக்குது ஓகேவா. ஸோ லெஃப்ட்லையும் ரைட்லையும் இந்த ஆட்டம்ஸோடைய கவுண்டிங் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சொல்யூஷன் let x1, x2, x3, x4 be the positive integers. இதில் 4 ஆட்டம்ஸ் இருக்குல்ல, கார்பன் அதாவது 4 டேம் இருக்குல்ல ஓகேவா. ஸோ இது x1, இது x2, இங்கே x3, இங்கே x4 ஓகேவா. ஸோ 4 ஆட்டம்ஸை ஒரு 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். let x1, x2, x3, x4 be the positive integers such that அந்த ஈக்குவேஷனுடைய ஃப்ரண்ட்டில் x1, x2, x3, x4 உடைய வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ x1 C2H6 plus x2 O2 goes to x3 H2O plus x4 CO2 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ லெஃப்ட்லையும் ரைட்லையும் கரஸ்பாண்டிங் ஆட்டம்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம்ஸை ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் கார்பன் ஆட்டம் வந்து என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே x1 எடுத்துருக்கோம். அப்போ 2x1. ரைட் சைடில் கார்பன் ஆட்டம் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ இதில் இந்த இடத்துல 1 தான் இருக்குது. அப்போ 1x4. அப்போ 2x1 ஈக்குவல் டு x4. இந்த x4 லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருது. 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம். லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு x1. அப்போ 6x1. ரைட் சைடில் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே ஒரு 2 இருக்குது, x3 இருக்குது. அப்போ 2x3. 6x1 ஈக்குவல் டு 2x3. இந்த 2க்கும் 6க்கும் கேன்சல் பண்ண அப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 வந்துருக்குமா. அப்போ 3x1 இங்கே x3 மட்டும் இருந்திருக்கும், லெஃப்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். 3x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே x2 எடுத்திருக்கோம். அப்போ 2x2. ரைட் சைடில் ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே ஒரு 1x3 ஓகேவா. இங்கே ஒரு 1x3 தட் இஸ் x3. இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே x4 இருக்குது. அப்போ 2x4. அப்போ ஆக்சிஜன் ஆட்டம்ஸை ஈக்குவேட் பண்ண அப்படின்னா 2x2 ஈக்குவல் டு x3 ப்ளஸ் 2x4. ஸோ ரைட் சைடில் உள்ள வேல்யூவை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன்ஸை 1, 2, 3 அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ இந்த ஃப்ரம் 1, 2, 3 இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இல்லாத டேர்முக்கு 0 போட்டு எழுதியிருக்கோம் ஓகேவா. பட் 2x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 0x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x1 x4 தானே இருந்தது, x2 x3 இல்லை, அதனால் அதுக்கு 0 போட்டிருக்கோம். அப்போ ஆப்டர்னான டேர்முக்கு ஃபுல்லாக 0 போட்டு எழுதியிருக்கேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 3x1 ப்ளஸ் 0x2 மைனஸ் x3 ப்ளஸ் 0x4 ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷன் 0x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இதை காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. நீ இந்த இடத்துல போய் AX ஈக்குவல் டு B எழுதினாலும் ஒன்று தான், எழுதாமல் விட்டாலும் ஒன்று தான், பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் போயிருக்கும். ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸு. ஸோ A by B ஈக்குவல் டு x1, x2, x3, x4 உடைய கோஃபிஷியன்ட் எழுதியிருக்கேன். தட் இஸ் கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. ரைட் சைடில் உள்ள 0, 0 எடுத்திருக்கோம் ஓகேவா. ரோ ஆப்ரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி இதை ரோ எக்குவலன்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே ஃபஸ்ட் ரோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் பைவெட். இதுக்கு பிலோவில் இது ரெண்டையும் 0வாக மாற்றணும். இங்கே ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் 0வாக இருக்குது. அப்போ இந்த 3 மட்டும் நீ 0வாக மாற்றினா போதும். ஸோ அப்போ செகண்ட் ரோவை 2ஆலையும் ஃபஸ்ட் ரோவை 3ஆலையும் ப்ராடக்ட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ R2 goes to 2R2 மைனஸ் 3R1 ஓகேவா. ஸோ அந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம முந்தின ஸ்டெப்ல இருந்து மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டு இங்கே இருக்குது. பட் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா R2வையும் R3யவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண அப்படின்னா டேரெக்டாக இந்த மேட்ரிக்ஸினுடைய ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மெட்டு வந்துடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் பைவட் எலமெண்ட், அதுக்கு கீழே உள்ளது 0. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 2, அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட் 0 ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள பைவட் எலமெண்ட் செகண்ட் ரோவில் பைவட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அதுமாரி செகண்ட் ரோவில் உள்ள பைவட் எலமெண்ட் தேர்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ விச் இஸ் அன் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ rank of A equal to rank of A by B equal to 3. ஸோ அந்த மேட்ரிக்ஸில் 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போ rank of A equal to rank of A by B equal to 3 less than 4. இங்கே 4 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், அதாவது x1, x2, x3, x4 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ரேங்க் கம்மியாக இருக்குது. But therefore system consistent infinitely many solution ஓகேவா. சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வந்துருக்கும். ஸோ இந்த ஃபைனலாக உள்ள அந்த A by B ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மெட்டில் இருந்து அன்னோன்ஸ் அப்ளை பண்ணி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2x1 இது ரெண்டு இல்லை, இது x4 உள்ளது. அப்போ 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2x3 ப்ளஸ் 3x4 ஈக்குவல் டு 0.
ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை 4, 5, 6 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இதில் வந்து ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து 1 பாராமீட்டர் ஃபேமிலி. நம்ம இது வரைக்கும் 3 அன்னோன்ஸை வச்சு பார்த்துருக்கோம். அப்போ ரேங்க் வந்து 2ஆக இருந்தது அப்படின்னா 1 அன்னோன் எழுதுவோம், 1 பாராமீட்டர் ஃபேமிலி. இங்கே 4 அன்னோன்ஸ் இருக்குது, பட் ரேங்க் 3ஆக இருக்குது, அதோட 1 கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து 1 பாராமீட்டர் ஃபேமிலி. அப்போ ஏதோ ஒரு அன்னோனுக்கு நீ வேல்யூவை சூஸ் பண்ண போகிற. ஓகேவா? நம்ம எப்போதுமே கடைசியாக உள்ள அன்னோனுக்கு தான் நம்ம பாராமீட்டரை சூஸ் பண்ணுவோம். இங்கே லாஸ்ட் அன்னோன் வந்து x4னு எடுத்திருக்கேன். இப்போ x4 = k அப்படின்னு எடுத்திருக்கோம். இதை ஈக்குவேஷன் 6ல் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ -2x3 + 3x4 இருக்கும்ல, அதில் x4க்கு பதிலாக k அப்படின்னு எடுத்திருக்கோம், = 0. இந்த +3k எங்கே போச்சுன்னா -3k, ரெண்டு சைடு உள்ள மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x3 = 3k/2. இப்போ இந்த x3 வேல்யூவை தூக்கி 5th ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுறேன், x3 x4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 2x2 - 3k/2 - 2k = 0. இந்த ரெண்டு நெகட்டிவ் டேமை ரைட் சைடில் கொண்டு போய் எல்சிஎம் எடுத்துகிட்டு x2 உடைய வேல்யூ 7k/4னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஈக்குவேஷனில் 2x1 - x4 இருந்தது. x4 உடைய வேல்யூ k தானே, அப்போ 2x1 - k = 0, x1 = k/2. மைனஸ் k எங்கே போச்சுன்னா ப்ளஸ் k, 2 ப்ராடக்ட்டில் இருக்குது, ரைட் சைடில் இருக்கும்போது டிவைடில் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ x1 x2 x3 x4 உடைய வேல்யூ k/2, 7k/4, 3k/2, k belongs to r அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த x1 x2 x3 x4 அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இந்த ரைட் சைடில் உள்ள வேல்யூ வந்து என்னவா இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, since x1 x2 x3 x4 are positive integer, ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் வர மாதிரி கேக்கு வேல்யூவை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் கேக்கு பதிலாக 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ அந்த x1 x2 x3 x4ல் கேக்கு பதிலாக 4னு ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா வேல்யூ வந்து 2 7 6 4 அப்படின்னு வந்திருக்கும். நீ 4 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 8 எடுக்கணும்னு எடுத்துக்கிடலாம். ஓகேவா? 8 12, அதாவது இந்த x1 x2 x3 x4 வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ நான் லீஸ்ட் இன்டிஜர் 4 சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூஸ் கிடச்சிருக்குது. இந்த x1 x2 x3 x4 உடைய வேல்யூவை என்னுடைய கெமிக்கல் ஈக்குவேஷன் அந்த மொதல் ஸ்டெப்பில் எடுத்தோம்ல அதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 2 x1க்கு பதிலாக 2, அப்போ 2C2H6, x2க்கு பதிலாக 7 + 7O2 goes to x3க்கு பதிலாக 6, அப்போ 6H2O + 4CO2. இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு பாரு. லெஃப்ட் சைடில் கார்பன் ஆட்டம் வந்து 4 இருக்குது, ரைட் சைட்லையும் கார்பன் ஆட்டம் 4 தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே 2 இங்கே 6, அப்போ மொத்தம் 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ரைட் சைட்லையும் 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 7O2, அப்போ 14 ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 6 இருக்குது, இதில் ஒரு 8 இருக்குது. 8 + 6 14 வந்திருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே ஆட்டம்ஸோடைய கவுண்டிங் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஹோம்ஒர்க்கில் எக்ஸாம்பிள் 1.39 இதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் சம் தான், இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி செஞ்சுப்பார். முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஓகேவா?